ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தேர்தல் அறிக்கையை நேற்று வெளியிட்டார். அதில் விவசாயிகளின் பயிர்க்கடன், நடுத்தர கால கடன், நீண்ட கால கடன் ஆகிய அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான வீடு கட்டுவதற்கான முன்பணமாக 40 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். அடுத்த 5 ஆண்டுகளில் 40,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும். விவசாயிகளுக்கு பயிர்க்கடனுக்கு முழு வட்டி மானியம் தொடரும். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்படும். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்தப்படும். சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்படாது. மீனவர் நிவாரண உதவித்தொகை 5,000 ரூபாயாக உயர்த்தப்படும். வணிகர் நலன் தொகுப்பு நிதி 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும். பத்திரப்பதிவு எளிமைப்படுத்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு மீன் உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம். மீனவர்களுக்கு தனி வீடு கட்டும் திட்டம் அமல்படுத்தப்படும். மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுப்பதோடு மீன்பதன பூங்காக்கள் தொடர்ந்து அமைக்கப்படும். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க நடவடிக்கை. தமிழகத்தில் ஓடும் ஆறுகளை இணைக்க நடவடிக்கை. மாணவர்களுக்கு மடிக்கணினியுடன் கட்டணமில்லா இணைய வசதி. மகப்பேறு உதவித்தொகை 18,000 ரூபாயாக உயர்த்தப்படும். 100 யூனிட் வரை மின்சாரத்தை பயன்படுத்தினால் கட்டணம் கிடையாது. பொங்கலை முன்னிட்டு கோஆப்டெக்ஸில் 500 ரூபாய்க்கு கூப்பன். வீட்டில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். மகளிருக்கு ஸ்கூட்டர் வாங்க 50% மானியம் வழங்கப்படும். ஏழைகளுக்கு அம்மா வங்கி அட்டை வழங்கப்படும். அம்மா வங்கி அட்டை மூலம் அரசு நல உதவிகள் நேரடியாக தரப்படும் என்பன உள்ளிட்ட மேலும் பல உறுதிகள் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டுள்ளன. வழக்கறிஞர் சேமநல நிதி 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஊதிய விகிதம் மாற்றி அமைக்கப்படும். மகளிருக்கு பேறுகால விடுப்பு 9 மாதங்களாக உயர்த்தப்படும். புதிய கிரானைட் கொள்கை வகுக்கப்படும். லஞ்சம் ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா அமைப்பு உருவாக்கப்படும். நெசவாளர்களுக்கு 200 யூனிட் வரை மின்சாரத்திற்கு கட்டணம் கிடையாது எனவும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும். அனைவருக்கும் விலையில்லா செட்டாப் பாக்ஸ்கள் வழங்கப்படும். சென்னையில் புதிய மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் உருவாக்கப்படும். பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், பூங்காக்களில் இலவச வைஃபை வசதி. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச கைபேசி. தொடக்க பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படும். மகளிருக்கு பயிற்சியுடன் ஆட்டோ வாங்க மானியம் வழங்கப்படும். தாலிக்கு வழங்கப்படும் தங்கம் 1 சவரனாக உயர்த்தப்படும். முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க நடவடிக்கை. தமிழக அரசு ஊழியர்களுக்கு 7வது சம்பள கமிஷன் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும். அங்கன்வாடி மையங்களுக்கு கேஸ் அடுப்பு, குக்கர் வழங்கப்படும். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழைக்கால பராமரிப்பு தொகை 5,000 ரூபாய். அம்பேத்கரின் கொள்கைகளை பரப்ப 5 கோடி ரூபாயில் அம்பேத்கர் அமைப்பு உருவாக்கப்படும். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடன் பெற 100 கோடி ரூபாயில் நிதியம் அமைக்கப்படும் என்ற மேலும் பல வாக்குறுதிகளும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ளன.